மதுரையில் காட்டுநாயக்கன் சமூகத்தினர் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தற்போது போராட்டக் குழுவினர் அறிவித்திருக்கின்றனர். காட்டுநாயக்கன் சமூகத்தினருக்கு பழங்குடியின ஷெட்யூல் டிரைப் என்ற பிரிவில் கீழ் சாதி சான்றிதழ் வழங்க கோரி அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வந்தது. இது தொடர்பான தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வாபஸ் பெறப்பட்டதற்கான காரணம் என அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சிக்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் வசித்து வரும் காட்டுநாயகர் சமூக மக்களுக்கு இந்து காட்டுநாயக்கன் என பழங்குடியின பிரிவின் கீழ் சாதி சான்றிதழ் கடந்த ஆண்டு வரை வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பல்வேறு காரணங்களை கூறி மாவட்ட நிர்வாகம் இவர்களின் குழந்தைகளுக்கு இந்து காட்டுநாயக்கன் என்ற சான்றிதழ் தர மறுப்பதாகவும் கூறி கடந்த 13 நாட்களாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் மதுரையிலிருந்து திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியருடன் போராட்ட குழுவினர் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் போராட்டக்குழுவர் கூறுகையில் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்ததை தற்பொழுது இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக வாபஸ் வருவதாக இந்த போராட்டக்குழு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் அமைச்சர் மூர்த்தி இந்த சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதன் பின்னதாக இந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த ஒரு ஆய்வு குழு என்பது இங்கு ஆய்வு மேற்கொள்ளும். அதன் பிறகாக அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பித்து பரிந்துரை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில்தான் தற்போது இந்த கடந்த 13 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போராட்டம் என்பது தற்காலிகமாக வாபஸ் வருவதாக போராட்ட குழு அறிவித்திருக்கின்றது. தகவலுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.